Welcome to Math Campus. Unbox your math skill. This is Sangeet Balaji from Math Campus. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரீவியஸ் நாலேஜ் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் இதை பற்றி ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1. It starts from 1 and it has no end. இந்த நேச்சுரல் நம்பர்ஸை கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. நேச்சுரல் நம்பர்ஸை n அப்படின்னு டினோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் ஆர் த நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஸோ 0, 1, 2, 3 and it goes on and on. It has no end. இதை தான் ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹோல் நம்பர்ஸை W அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஹோல் நம்பர்ஸ்க்கும் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஹோல் நம்பர்ஸில் 0 இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸில் 0 இருக்காது. எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் ஹோல் நம்பர்ஸ் தான். பட் எல்லா ஹோல் நம்பரும் நேச்சுரல் நம்பர்ஸான்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் 0 இஸ் அ ஹோல் நம்பர் பட் 0 இஸ் நாட் அ நேச்சுரல் நம்பர். நெக்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் இஸ் இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ், 0 இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து இன்டீஜர்ஸ். இதில் 0 இட் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். இதை எப்போவுமே நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆர் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸா அப்படின்னு கேட்டால் எல்லா நேச்சுரல் நம்பர்ஸுமே இன்டீஜர்ஸ் தான். 1, 2, 3 இது எல்லாமே இன்டீஜர்ஸில் வரும். ஸோ ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸா அப்படின்னு கேட்டோம்னா ஆன்சர் எஸ். ஆர் ஆல் ஹோல் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸா அப்படின்னு கேட்டால் ஆமாம், எல்லா ஹோல் நம்பர்ஸுமே இன்டீஜர்ஸ் தான். 0ன்னு ஒரு ஹோல் நம்பர் எடுத்துக்கிறோம், அது இன்டீஜர்லேயும் இருக்கும். ஸோ ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர் இன்டீஜர்ஸ். ஆர் ஆல் இன்டீஜர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸா அப்படின்னு கேட்டால் நோ. பிகாஸ் -2 இஸ் அ நேச்சுரல் நம்பர், -2 இஸ் அன் இன்டீஜர் but it is not a natural number and it is not a whole number. -2 is a integer but -2 is not a natural number or a whole number. So are all integers natural numbers or whole numbers அப்படின்னு கேட்டோம்னா all integers are not natural numbers or whole numbers. நம்ம இப்போ integers, natural numbers, whole numbers எல்லாத்த பற்றியும் நம்ம பார்த்தாச்சு. Are there any numbers between any two integers? For example 0க்கும் 1க்கும் இடையில ஏதானா integers இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. 1/2, 1/3, 0.7, 0.8 இது எல்லாமே 0க்கும் 1க்கும் இடையில தான் இருக்குது. இதில் இந்த 1/2வும் 1/3ஐயும் நம்ம ஃப்ராக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். 0.7, 0.8 டெசிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பிட்வீன் எனி டூ இன்டீஜர்ஸ் there are non-integers which are known as fractions or decimals. இந்த integers, fractions, decimals இது எல்லாமே சேர்ந்தது தான் rational numbers. So integers, fractions and decimals together constitute rational numbers. இப்போ rational numbers ஓட definition என்னன்னு பார்க்கலாம். Any number which can be expressed in the form p by q where p and q are integers and q not equal to 0 is called a rational number. Example 2/3. This is expressed in the form p by q. 2 is an integer, 3 is an integer and 3 is not equal to 0. Therefore 2/3 is a rational number. 5/6. 5/6 is expressed in the form p by q and 6 is not equal to 0. That is the denominator is not equal to 0. Therefore 5/6 is also a rational number. Is 3 a rational number அப்படின்னு ஒரு question இருக்குது. 3 வந்து rational number தானா? 3 வந்து p by q ஃபார்மில் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அ rational number அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அது கிடையாது. 3ஐ வந்து நம்ம 3/1 அப்படின்னு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 6
by 2 அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3-ஐ இப்போ நான் p by q ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன். வேர் இந்த p q ரெண்டுமே இன்டீஜர்ஸாக இருக்குது அண்ட் q நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஸோ இஸ் 3 a rational நம்பரா அப்படின்னு கேட்டால் எஸ், 3 இஸ் அ ரேஷ்னல் நம்பர். சிமிலர்லி 2.5 ஒரு ரேஷ்னல் நம்பரா அப்படின்னு கேட்டால் 2.5 இந்த 2.5-ஐ நான் 25/10 அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். Again, it has been written in the form p by q, where p and q are integers, 25 and 10 are integers, and q not equal to 0. Therefore, 2.5 is also a rational number. So, is 2.5 a rational number? அப்படின்னு கேட்டாங்கன்னா yes, 2.5 is a rational number. Now, we look at few examples. 1/2. 1/2-ஐ நம்ம டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் 0.5 அப்படின்னு கிடைக்கும். 7/10 டிவைட் பண்ணோம்னா 0.7 கிடைக்கும். அகெயின் 7/4 இஸ் ஈக்குவல் டு 1.75. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு 0.5, 0.7, 1.75 அப்படின்னு ஆன்சர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதனுடைய டெசிமல் டிஜிட் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் டெர்மினேட் ஆகிருக்கு, அதாவது ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கு பேர் தான் டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நம்பரை நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0ன்னு கிடைச்சதுன்னா அதை டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1/2, 7/10, 7/4 இது எல்லாமே டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். 2/3, 2 divided by 3 இதை டிவைட் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் 0.66666. இந்த 6 அப்படிங்கிற டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், அதாவது டெர்மினேட்டும் ஆகாது, ஸ்டாப்பும் ஆகாது, ரிமைண்டர் 0 நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெசிமல் எக்ஸ்பான்ஷன் டெர்மினேட் ஆகலை பட் அந்த டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல். இதே 1/6-ஐ நம்ம டிவைட் பண்ணோம்னா அதே மாதிரி தான் 0.1666. இந்த 6ங்கிற டிஜிட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. மோரோவர் இந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் டெர்மினேட்டும் ஆகலை. ஸோ இது ரெண்டுமே நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல்கான எக்ஸாம்பிள்ஸ். ஒரு நம்பரை நம்ம டிவைட் பண்ணும்போது அதனுடைய ரிமைண்டர் எப்போவுமே 0 வரலை அப்படின்னா, மோரோவர் டெர்மினேட் ஆகாமல் டிஜிட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல். ஸோ இஃப் த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அ நம்பர் இஸ் either terminating or non-terminating recurring, then it is a rational number. ஸோ நம்ம டெர்மினேட்டிங் டெசிமல், நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமலுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 0.150, 1500, 15000 and it goes on and on. If the decimal expansion of a number is non-terminating, இதனுடைய decimal expansion terminate ஆகலை, moreover அதனுடைய decimals digit வந்து ரிப்பீட்டும் ஆகலை, that is 0.150, 1500, 15000 ஒரு ரிப்பீட்டிங் பேட்டர்ன் இதில் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டெசிமல் எக்ஸ்பான்ஷன் டெர்மினேட்டும் ஆகாமல் ரிப்பீட்டும் ஆகாமல் இருந்ததுன்னா அதை நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் இர்ரேஷ்னல் நம்பர் இஸ் any number which cannot be expressed in the form p by q, where p and q are integers and q not equal to 0 is called an irrational number. Examples for irrational number: √2, √3, √5, etc. Moreover, square root of any number which is not a perfect square, ஒரு நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லை அப்படின்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிற எல்லா நம்பருமே எப்போவுமே இர்ரேஷ்னலாக தான் இருக்கும். We should always remember that square root of any number which is not a perfect square is always irrational. Now, classify the following as rational or irrational.
First example 23, root of 23. இதில் 23 is not a perfect square. Perfect square இல்லைன்னா அதுக்கு square root எடுக்கும்போது it is always irrational. Square root of any number which is not a perfect square is always irrational. So, root of 23 is an irrational number. Next, square root of 225. 225 is a perfect square. So, square root of 225 is equal to 15. So, it is a rational number. So, this is a rational number. Observe பண்ணி பாருங்க. It can be written in the form P by Q. That is 15 can be written as 15 by 1. So, it is a rational number. Next example 0.3796. இதனுடைய decimal expansion terminate ஆயிருக்கு. So, it is a terminating decimal expansion. ஒரு terminating decimal expansion நம்ம எப்போவுமே rational numberனு தான் சொல்லுவோம். So, 0.3796 is rational. Next example 7.478478. It goes on and on. So, இதனுடைய decimal expansion நல்லா பாருங்க 478478478 repeat ஆயிட்டே இருக்கு. Moreover, it is not terminating. So, it is non-terminating. But in the decimal வர digits வந்து recur ஆயிட்டே இருக்கு. So, non-terminating recurring. Non-terminating recurring decimal expansion நம்ம rational numberனு தான் சொல்லுவோம். So, 7.478478 is a rational number. Next example 1.10100100 and it goes on and on. இதனுடைய decimal expansion non-terminating. Terminate ஆகி remainder 0 நமக்கு வரல and also இதனுடைய digits வந்து repeatடும் ஆகலை. 10101010 வந்ததுன்னா அது recurring. பட் இங்கே வந்திருக்க டெசிமல் பார்த்தீங்கன்னா 10 100 100. ஸோ இது வந்து நான் ரிப்பீட்டிங்காக இருக்குது. தட் இஸ் நான் ரெக்கரிங். ஸோ நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங். தேர்ஃபோர் இந்த டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் வந்து நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங்காக இருக்கிறதுனால 1.10100100 is an irrational number. ஸோ உங்களுக்கு ரேஷ்னல் நம்பர் இர்ரேஷ்னல் நம்பரை பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Hope you enjoy this video. To join with our interactive session, please email us at mathcampus@gmail.com. You can also leave a WhatsApp message to 9944 103657. Thank you.